எங்க ஒருத்தன் சின்ன வயசுல இருந்தே அவ அப்பாவோட சேர்ந்து பேஸ்ட்ரீஸ செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனா ஒவ்வொரு டைமும் பேக் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவ அப்பா அவளை பர்பஸ்ஃபுல்லா வெளியே அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறமா அவ அப்பா செஞ்சு முடிச்சதுமே ஆல்ரெடி கடைக்கு வெளியே ஒரு கூட்டமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இருந்தாலும் அவ அப்பா ஒரே ஒரு ட்ரே மட்டும் தான் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஒரு ஆளுக்கு ஒரே ஒரு போர்ஷனை மட்டும் தான் விக்கிறாரு. அப்ப ஒரு பையன் அவர்கிட்ட எனக்கு சொல்லி கொடுத்தா ப்ரொடக்ஷன் அதிகமாக்கி நிறைய சம்பாதிக்கலாம்னு கேக்குறா. ஆனா அவ அப்பா அவ என்ன சொல்றானே கேட்காம வழக்கம் போல அவளை வெளியே அனுப்பிடுறாரு. சோ அவருக்கே தெரியாம அரைகுறையா வேடிக்கை பார்த்து பேஸ்ட்ரீஸ உருவாக்க ட்ரை பண்றா. பார்த்தா அவ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவ அப்பா கொடுக்குற டெஸ்ட்ல அவளால பாதியை கூட ரீச் பண்ண முடியல. இதனால கடுப்பானவன் வீட்டை விட்டு வெளியே வந்து சிட்டிக்கு மூவ் ஆகி அவன் ஃபேமிலியோட வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா பல வருஷங்கள் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் அவன் பொண்ணுக்கு ஒரு நோய் வந்து அதுக்கு நிறைய பணம் செலவாகுன்னு சொல்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச அவன் அப்பா அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ரூல்ஸை பிரேக் பண்ணி அளவுக்கு அதிகமா பேஸ்ட்ரீஸ உருவாக்குறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவர் பையன் ஃபேமிலியோட ஊருக்கு வர்றான். பார்த்தா அவர் ஆல்ரெடி இறந்திருப்பாரு. அப்பதான் ஒரு விஷயம் தெரியுது, அவங்க குடும்பத்துல இந்த தொழில் பண்ண யாருமே ரொம்ப நாள் இருந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா அவ அப்பாவோட திங்ஸ்ல இருந்து சீக்ரெட் ரெசிபியை கண்டுபிடிச்சவன் அது என்னன்னு தெரிஞ்சதுமே ஷாக் ஆயிடுறான். அது என்னன்னா கட்டையை எரிக்கிறப்ப வர ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணிதான் அவங்க கரெக்டான டெம்பரேச்சரை ஃபைண்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணதுனாலதான் அவன் குடும்பத்துல யாருமே ரொம்ப நாள் வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அதுக்காக தான் அவருக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிட்டு அவ அப்பா ரொம்ப கம்மியா செஞ்சிருப்பாரு. அதே நேரத்துல அவர் பேத்தியோட உயிரை காப்பாத்துறதுக்காக ரூல்ஸை பிரேக் பண்ணி அளவுக்கு அதிகமா ப்ரொடக்ஷன் பண்ணதாலதான் அவர் செத்தும் போயிருப்பாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே சின்ன வயசுல இருந்தே அவர் மேல கோபமா இருந்த ஒரு பையன் அவரோட பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு மனசுடைஞ்சு அழுக ஆரம்பிக்கிறான்.